நம்ம தான் லோனே வாங்கலையே, நமக்கு இதுக்கு நோட்டீஸ் வந்திருக்குன்னு சில பேர் சாக்காயிருப்பீங்க. அந்த மாதிரி சம்பவம் பார்க்கக்கூடிய சிலருக்கு நிகழ்ந்திருக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது நம்ம ஆவணங்களை நமக்கே தெரியாம பயன்படுத்தி லோன் வாங்கியிருப்பாங்க. இப்படியான சம்பவங்கள் மோசடிலாம் நடக்குதே, இதை தடுக்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு மக்கள்கிட்ட கருத்து கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்போமா? உங்களோட டீடைல்ஸ் நாங்க செக் பண்ணணும், அதுக்காக உங்களோட ஆதார் நம்பரோ இல்ல வேற ஏதாவது பர்சனல் டீடைல்ஸ் கேட்டாங்கன்னா அது எதையும் கொடுக்காதீங்க. உங்களுடைய பர்சனல் டீடைல், பேன் கார்டு, ஆதார் கார்டு, எந்த நம்பர் ஷேர் பண்ணோம், ஷேர் பண்றவங்க ரைட்டான பர்சன் முதல்ல பாருங்க. உங்க ஊர்ல கிராமங்கள் வந்து கேட்கறாங்களா, படிச்சவங்க 4 பேர் இருப்பாங்க, அவங்ககிட்ட முதல்ல கேளுங்க, இது கொடுக்கலாமா வேணாமா அப்படின்றது. இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியே நின்றுட்டு வந்து எனக்கு பேன் கார்டு கொடுங்க, உங்களுக்கு நான் லோன் பண்ணி தரேன், அதை பண்ணி தரேன், இதை பண்ணி இந்த டேட்டா எல்லாமே வந்து விற்பனை செய்யறாங்க வெளியே. கான்ஃபிடென்ஷியலான இன்ஃபர்மேஷன் யாருக்குமே ஷேர் பண்ணக்கூடாது, முகம் தெரியாத நபருக்கு. இந்த மாதிரி மெசேஜஸ் வர்றது இல்லை மெயிலில் வர்றது சம்திங் இந்த மாதிரிலாம் நம்ம லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறது பெட்ரு. இந்த ஆதார் கார்டு நம்பரை வெளியில சொல்லாம இருக்கணும். இது வந்து மேக்சிமம் ஆதார் கார்டு யாரும் கேட்டாங்கன்னா கொடுக்காம இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆதார் நம்பரும் நம்ம ஏடிஎம் கார்டை வச்சு தான் இது ஃப்ராட் பண்றாங்க. ஸோ நம்மளுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்ட்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நிறைய நேரம் கன்சல்டன்ட்டுக்கு தெரியும், ஆடிட்டருக்கு தெரியும், இல்லை யார் கணக்கு பார்க்குறாங்களோ உங்களுக்கு தெரியுன்றீங்க. பேங்க் அக்கௌண்ட் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமோ இல்லை நீங்கள் யார்கிட்ட பொருள் விற்கிறீங்களோ அவங்களுக்கு தகவல் டிபார்ட்மெண்ட்லேருந்து போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது. இந்த சூழ்நிலையில நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏடிஎம் பின் போடும் போது யாரையும் காமிக்க கூடாது. இந்த விழிப்புணர்வு இருந்தாவே மேக்சிமம் வந்து ஓடிபி வந்த உடனே நம்ம அதை ரெஸ்பாண்ட் பண்ணவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை ரெஸ்பாண்ட் பண்ணணும்னாவே நம்ம மாட்டிக்கிட்டோம்னு அர்த்தம். சைபர் கிரைம் செய்யக்கூடாது, நிறைய எச்சரிக்கை விழிப்புணர்வு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் நம்ம மக்கள் இன்னும் அதை நம்பி ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. இது வந்து ஜாக்கிரதையா இருக்கணும்னு நம்மளுடைய கடமை. பேங்குக்கு போனால் அவங்க அதுக்கு விளக்கமும் சொல்லணும். அவங்க அதிகாரிகள் வந்து மேலிருந்து வாரியாக பதில் சொன்னால் எங்களுக்கு திருப்தி இல்லை. அதனால் அரசாங்கம் இதெல்லாம் வந்து பார்த்து அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும். என்னைக்காச்சும் அவங்க ஏதாச்சும் ஒரு லோனு வாங்கணும்னு சொல்லிட்டு பேங்கில் அணுக போகும்போது தான் அவங்களுக்கு வந்து ஏற்கனவே நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்க, கெட்டலை, சிபிலில் பாதிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் வருது. சம்பந்தமில்லாத நபர்கள் வந்து நம்முடைய கணக்கில் உள்ள வங்கி கணக்கில் உள்ள பணத்தை எடுக்கிறது பெரும் சமூக விரோத குற்றம் தான்.